ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது 8th தமிழ் இயல் 9 இலக்கணம் அணி இலக்கணம் பார்க்க போகிறோம். இதுக்கான ரீடிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீடிங் மட்டும்தான் இருக்கும், வேணுன்றவங்க பாருங்கள். செயலுக்கு அழகு தருவனவாகிய அணிகள் சிலவற்றை முன்வகுப்புகளில் கற்றோம். இன்னும் சில அணிகளை இங்கு பார்ப்போம். பிரிதி மொழிதல் அணி. மலையப்பன் சிறந்த உழைப்பாளி. ஆனால் தனது உடல்நலத்தில் அக்கறை காட்ட மாட்டான். அதனால் அடிக்கடி நோய்வாய்ப்படுவான். ஒரு முறை நோயுற்றிருந்த அவனை பார்க்க வந்த அவனது உறவினர் ஒருவர், தம்பி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இதை நன்றாக புரிந்து கொள் என்றார். மலையப்பன், எனக்கும் இப்போதுதான் புரிகிறது. இனி நான் என் உடல்நலத்தில் போதிய அக்கறை செலுத்துவேன் என்றான். இப்பகுதியை படித்து பாருங்கள். சுவரில் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும் என்று சொல்ல வந்த உறவினர் உவமையை மட்டுமே கூறினார். அவர் சொல்ல வந்த கருத்தை மலையப்பன் தானாக புரிந்து கொண்டான். இவ்வாறு உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி எனப்படும். எடுத்துக்காட்டு: கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இத்திருக்குறள் நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்று உவமையை மட்டும் கூறுகிறது. இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்கு உரிய இடத்தில் வெற்றி பெற முடியும், தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது என்னும் கருத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். எனவே இக்குறட்பாவில் பிரிதி மொழிதல் அணி இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட், வேற்றுமை அணி. தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்புச் சுவை உடையவை. அவற்றில் தேன் உடலுக்கு நன்மை செய்யும், வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும். இப்பகுதியை கவனியுங்கள். வெள்ளை சர்க்கரையும் தேனுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. இரண்டும் இனிப்புச் சுவை உடையவை என்பது ஒற்றுமை. ஒன்று உடலுக்கு நன்மை செய்யும், இன்னொன்று தீங்கு செய்யும் என்பது வேற்றுமை. இவ்வாறு இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி எனப்படும். எடுத்துக்காட்டு: தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்டவடு. இத்திருக்குறளில் முதலில் நெருப்பு, கொடுஞ்சொல் ஆகிய இரண்டும் சுடும் தன்மை உடையவை என்று கூறப்படுகிறது. பின்னர் நெருப்பினால் சுட்ட காயம் ஆறிவிடும், உள்ளத்தில் ஏற்பட்ட வடு ஆறாது என்று இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு கூறப்படுகிறது. எனவே இது வேற்றுமை அணி ஆகும். நெக்ஸ்ட், இரற்ற மொழிதல் அணி. காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார். அதே நேரம் அருகில் இருந்தவர், உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார். அவன் செங்கல்பட்டு என்று கூறினான். அவன் கூறியது இருவரின் வினாக்களுக்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது. அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார். அவன் காலில் செங்கல் பட்டதால் காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டார். இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரற்ற மொழிதல் அணி என்பதாகும். இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர். ஓடும் இருக்கும். எடுத்துக்காட்டு: ஓடும் இருக்கும், அதனுள் வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலைதனக்கு நாணாது, சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில், தேங்காயும் நாயும் நேர் செப்பு. இப்பாடலின் பொருள் தேங்காய், நாய் ஆகிய இரண்டுக்கும் பொருந்துவதாக அமைந்துள்ளது. தேங்காயில் ஓடு இருக்கும். தேங்காயின் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும். தேங்காய் கோணல் இல்லாமல் குலையாக தொங்கும். நாய் சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும், சில சமயம் ஓரிடத்தில் படுத்திருக்கும். அதன் வாயின் உட்பகுதி வெண்மையாக இருக்கும், குறைப்பதற்கு வெட்கப்படாது. இவ்வாறு இப்பாடல் இரண்டு பொருள் தரும்படி பாடப்பட்டுள்ளதால் இது இரற்ற மொழிதல் அணியாகும். இதுதான் இதுக்கான ரீடிங் முடிஞ்சிச்சு.